ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஈரான் முதல் இந்தியா வரை ஆரியர்களுடைய பூர்வீகம் எது உட்பட பல்வேறு நூல்களின் ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர் சிராஜுதீன் அவர்கள். தோழர் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் அவர்களுடைய இனம் என்ன, எந்த பிரிவிலிருந்து வந்தாங்க, ஈரான் வந்தது, மத்திய ஆசியா வந்தது, கைபர் போலன் கணவாய் வந்தது, சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் கங்கை சமவெளி வரையும் அவங்க வந்து ஆரியவர்த்தம் என்று நிலைநிறுத்தி கொண்டது. அதற்கு பிறகு ஆரியவர்த்தத்தில் இருக்க பிராமணர்கள் தான் தூய பிராமணர்கள் என்று சொன்னது. ஆரியர்களிடையே பிராமணர்கள் சத்திரியர் என்ற வேறுபாடு வந்த காலகட்டம் அதுவரையும் கிடையாது. ஆரியவர்த்தத்தில் அப்படி ஒரு கான்செப்ட் வந்தது. இதெல்லாம் குறித்து நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த கடவுள்கள் யாருமே வரல. நீங்கள் சொன்ன ஆரியன் ஹிஸ்டரியில் இதுவரையும் சிவன் வரல, திருமால் வரல, விஷ்ணு வரல, பிரம்மன் வரல. ஆனால் இந்த கடவுள்கள் தான் இன்னைக்கு பிராமின்ஸ் வந்து கொண்டாடுகிற கடவுள்களாக இருக்கிறாங்க. ஸோ பார்ப்பனர்களுடைய அரசியல் என்பதும் ஆன்மீகம் என்பதும் கடவுளை மையப்படுத்தியது, மந்திரங்களை மையப்படுத்தியது. நீங்கள் சொன்ன ஆரியர்கள் வரலாறு வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, இதுவரை கடவுளே வரலையே. அப்போ பிராமணர்களுடைய கடவுள்கள் எப்போ வந்தாங்க, எப்போ பார்ப்பனர்கள் கடவுள்களை கான்செப்டுக்குள்ளே வந்தாங்க, அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல வந்துச்சு? ஆரம்பகால பிராமணர்கள்ட்ட கடவுளை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அவங்க வந்து ரிக்வேதங்களில் வந்து சொன்னது எல்லாமே வந்து இவங்கள தான், அதாவது ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷிகளுடைய இதில் குறிப்பாக இந்திரன் யாருன்னு சொன்னால் கடவுள் கிடையாது. இந்திரன் வந்து அவங்களுடைய தலைவர். இப்போ இந்திரன் கடவுளாக இருந்தால் இந்திரனுக்கு எல்லா பகுதிகளிலும் கோவில்கள் இருக்கணும். கோவில்கள் எதுவும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது கிடையாது இந்திரனுக்கு கோவில். இந்திரனுக்கு இப்போ ஏதோ சமீபத்தில் எங்கேயோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர இந்திரனுக்கு கோவில் கிடையாது. அவங்க வந்து ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டது வந்து சவிதா அப்படிங்கிறது சூரியன். சவிதாங்கிறது இப்படி இயற்கை தோற்றங்களை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு வழிபாட்டுக்குரியதாகவோ அல்லது அதுக்கான கோவில் சிலை வணக்கம் எதுவுமே கிடையாது. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இப்போ இந்த சிலை வழிபாடு அவங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் புத்தருடைய காலத்துக்கு பிறகுதான் அந்த தேவையை அவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வந்து இந்த யாகம் வேள்வி அப்படிங்கறதெல்லாம் வந்து புத்தருடைய காலத்துக்கு அப்புறம் நின்று போச்சு, தடுத்துட்டார். ஆனா கடவுளுக்கு முன்னாடியே யாகம் இருந்தது. கடவுள் வணக்கம், கடவுள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாகம் வேள்வி அது வந்து இருந்தது. ஆனா கடவுள் கிடையாது. பழைய இதுலயே சொன்னோம், யாகம்ங்கிறது இப்படிதான் உருவானுச்சு. வச்சிருந்தாங்க, அக்னியை வணங்கினாங்க, அக்னியை வச்சிருந்தாங்க. அக்னி வணங்குறதுங்கிறத விட அக்னி அவங்களுக்கு தேவைப்பட்டு, ஏன்னா அவங்க குளிர் பிரதேசம், அக்னி தேவைப்பட்டுச்சு. உணவுகளை வந்து அதில் போட்டு தான் வாட்டி அவங்க சாப்பிட்டாங்க. அதை தான் வந்து ஆகுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் வாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு உணவு அதுக்கு வந்து நெருப்பு தேவையாக இருந்துச்சு. அந்த நெருப்பை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு, ஏன்னா நெருப்பை வந்து உற்பத்தி பண்ண அவங்களுக்கு தெரியாது அந்த காலகட்டங்களில். ஆக அந்த நெருப்பை வந்து அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுருந்தாங்க. அதுதான் யாகமாக பரிணாமம் அடைஞ்சது. நெருப்பு அணையாம பாதுகாக்கிறதுக்கு அந்த விலங்குகளுடைய எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கிறது. அது யாரு செய்வாங்கன்னா அந்த சமூகம் வேட்டை சமூகமா இருந்ததுனால வேட்டையாட போனவங்க இல்லாத மீதி இருக்கிறவங்க, அதாவது வந்து வேட்டையாட முடியாத, நீ மாடு எருமையை கொண்டு வா, அது வரையும் நாங்க அந்த நெருப்பு வச்சிருக்கோம். அதாவது வேட்டையாட முடியாத வயதானவர்கள், அந்த மாதிரி வந்து உடல் பலவீனமானவங்களை உட்கார்ந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்ப இந்த வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறதுனால அவங்க வேட்டையாடிட்டு வந்தவங்க ஒரு பங்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த நெருப்பை பாதுகாக்கிறதுனால நெருப்பு அவங்களுக்கு வந்து உணவை சுட்டு சாப்பிட்றதுக்கு, விலங்குகள்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு, அந்த சீதோன, அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் மாதிரி இருக்கும் அந்த இது நிலப்பரப்பு. அவங்க இருந்த பகுதி எல்லாமே வந்து குளிர் பிரதேசம். அப்போ அந்த குளிர்லேருந்து பாதுகாப்பு, இப்படி எல்லாத்துக்கும் நெருப்பு தேவைப்பட்டுச்சு. இதுதான் யாகம் வேள்வியாக பரிணாமம் அடைஞ்சது. இப்போ அவங்களுக்கு கொடுத்த வந்து அந்த அபீர்பாகம்னு சொல்லுவாங்க. அதை ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு பாகம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நெருப்பை பாதுகாப்பதற்காக கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாகம் தான் வந்து தட்சணையாக வந்து பரிணாமம் அடைஞ்சது. அது புரோகிதமாக மாறிடுச்சு. இப்போ சும்மாவே உட்காந்து தனியாக உட்காந்துக்கிட்டு அந்த நெருப்பை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் இல்லையா, ஏதாவது பேசணும். இப்போ நம்ம தனியாக வந்து நைட்டில் வேலை பார்க்குறவங்க சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எஃப்எம்ல. அந்த மாதிரி அவங்க உருவாக்குனதான் அந்த பாடல்கள் எல்லாமே. அதுதான் புரோகிதமாக மாறிடுச்சு. இந்த யாகம் வேள்வி எல்லாம் இதனுடைய பரிணாமம் தான். அதுதான் யாகம் வேள்வியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து புரோகிதமாக மாறிடுச்சு. அவங்களுக்கு கொடுக்குற அந்த வந்து ஒரு பாகம் இதை கொடுத்தாங்கல்ல, வேட்டையாடிக்கிட்டு வந்தவங்க ஒரு இதை கொடுத்தாங்க, அது வந்து தட்சணையாக மாறிடுச்சு. ஓகே, அதான் தட்சணை. இப்போ ஏன்னா இவங்களுக்கு உணவு வேணும். இப்போ இவங்களும் போயிட்டாங்கன்னா நெருப்பு போயிடும். அதான்
ஸோ யாகம் வேள்விங்கிறது வாழ்வியலோட தேவையானதா அவங்களுக்கு வச்சுட்டாங்க அந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. ஆனா அதை ஒரு மரபு ரீதியா இந்த சமூகம் தான் இதை செய்யணும் அப்படிங்கறது வரையறுத்தது பிற்காலத்துல. நாங்க தான் செஞ்சோம். ஏன்னா அது ரொம்ப சுலபமான வேலை. உட்கார்ந்த இடத்துல செய்யறது, அவங்களுக்கு உணவும் கிடைச்சிடுது, கௌரவமும் கிடைச்சிடுது. அப்ப நாங்க வந்து மந்திரங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து காலப்போக்கில் பரிணாமம் அடைஞ்சது. இது வந்து புத்தருடைய காலத்துக்கு பிறகு இந்த யாகம், அதாவது மன்னர்கள் காலத்துக்கு பிறகு இது வந்து பரிணாமம் அடைஞ்சு எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, மன்னர்கள் எல்லாத்துக்கும் வேள்வி யாகம் செஞ்சாகணும், இதை செய்யணும்னு சொன்னா அந்த மன்னர்கள் வந்து கௌரவம் ஆயிடுச்சு. இது செய்யறது பல யாகங்கள் செய்யறது கௌரவம் ஆயிடுச்சு. அதனால வந்து அத்தியாவசியம் இல்லாமலேயே, அதாவது அவங்க ஆரம்ப காலத்துல உணவுக்காக வந்து வேட்டையாடி இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பசுக்கள் எல்லாம் கொன்று வந்து செய்யறது வந்து அதனுடைய கௌரவத்தை இது பண்றதுக்காக. அப்போ எத்தனை பசுக்களை மாடுகளை கொள்றோமோ அது தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இப்ப ஊர்ல இருக்க பண்ணையார் தங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி அதை அதிகப்படியா பண்ணும்போது, ஆடம்பரத்தை பண்ணும்போது அப்பதான் புத்தருடைய காலம் வருது. புத்தர் வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்திறாரு. புத்தர் தடுத்து நிறுத்தும் போது இயல்பாவே வந்து புத்தரை வந்து அன்னைக்கு இருந்த மன்னர்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மன்னர்கள் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப மன்னர்களே வந்து பௌத்தர்களை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அதெல்லாம் நின்னு போச்சுன்னொன்னே இவங்களுடைய வருமானம் அடிபட்டு போச்சு. இப்ப அவங்க வந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு பிறகுதான் இவங்க வந்து தனியா ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்ப வந்து புத்த மதம் வந்து உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. புத்த மதம் சவாலா இருக்கும் போதுதான் புத்த மதத்திலே ஒரு பிரிவை உருவாக்குறாங்க. அதான் மகாயான புத்த மதம். இது வந்து பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட. ஹீனயானம்னா உண்மையான பௌத்தம். அதான் உண்மையான பௌத்தம். மகாயானம்ங்கிறது நாகார்ஜுனரால் உருவாக்கப்பட்டது. அவர் பார்ப்பனர். அவர் தான் உருவாகி இங்க இருக்கிற புரோகிதத்தை அங்கேயும் கொண்டு வர்றாரு. அதான் போதி சத்துவர்கள்னு பேருங்க. எங்க பௌத்தத்திலையும் புரோகிதம் வந்துருச்சு. அங்கேயும் புரோகிதம் வருது. ஓகே. இது இங்க உள்ள எல்லா தன்மையும் அங்கேயும் வந்துருது. அதான் புத்த மதத்தை ராஜபக்சே எல்லாம் அதுதான். ஆமா, மகாயானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்து மதம். அதனாலதான் 10 அவதாரங்கள்ல புத்தரும் ஒரு அவதாரமா கடைசியில ஒரு இந்து மத கடவுளாவே மாத்திட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த தன்மைக்குள்ள பௌத்தத்துக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் போது தன்மையப்படுத்துறாங்க. ஆமா, 10 அவதாரங்கள்ல புத்தரும் ஒரு அவதாரம். ஆனா ராமாயணத்துல வந்து ஒரு ஸ்லோகம் வருது, யாதாகி சவர யஷததாகி புத்த ததாகம் நாஸ்திக மத்ர வித்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது ராமாயணத்துல உள்ளது. இதுல என்ன சொல்றாங்க, புத்தனும் திருடனும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. ராமாயணத்துல புத்தரை திட்டுறவங்க பிற்காலத்துல ஒரு கடவுளாக்குறாங்க. புத்தரை நாத்திகர்னு சொல்றாங்க, புத்தரை இதை சொல்றாங்க. ததாகம் நாஸ்திக, அதான் நாத்திகன் ததாகம், திருடனும் நாத்திகன் அப்படிங்கிற மாதிரி நாத்திகத்தை எதிர்மறையா தானே பார்ப்பாங்க அவங்க. நாத்திகத்தை எதிர்மறை, இந்த புத்தன் ததாகன் திருடன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்படி திட்டிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து ஒரு கடவுளை ஆக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வருது. ஏன்னா இப்போ மன்னர்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. மன்னர்கள் வந்து பௌத்தத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு நெருக்கடி வருது. இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க குப்தருடைய காலம் வந்து வருது. குப்தர்களுடைய காலம் வந்து 320 550 வரையிலுமான காலகட்டம். கிபி தான். அதுல வந்து செவி வழி செய்தியா வந்து கதைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு மன்னர் இருந்தாரு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து செவி வழியா சொல்றது வழக்கம் உண்டு. அப்ப எழுத்து வடிவத்துல இல்லாதது. இது எழுத்து வடிவத்துல இல்லாத எல்லாத்தையுமே வந்து கடவுளா வந்து, அதாவது வந்து புராணங்களா வந்து கட்டமைச்சது வந்து குப்தர்களுடைய காலம். அதுக்காக தான் நம்ம அந்த காலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப. குப்தர்கள் காலம். குப்தர்கள் யார் அப்படின்னு சொன்னா, பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் குப்தர்களுடைய ஆட்சி. அதாவது மௌரிய பேரரசு அழிந்து வருது. நந்தர்கள் தனவந்தர்கள் ஆட்சியெல்லாம் நந்தவர்கள் அதுக்கப்புறம் வந்து கடைசியா வர்றதுதான் 320 550 வரையிலுமான காலகட்டங்கள் குப்தர்களுடைய காலம். அதுக்கு முன்னாடியே தான் நாகார்ஜுனர் வர்றாரு. நாகார்ஜுனருடைய காலம் வந்து 150 250 வரையிலுமான காலகட்டம். இந்த நாகார்ஜுனர் தான் இதெல்லாம் உருவாக்குறாரு. மகாயான பிரிவெல்லாம் உருவாக்குறாரு. இப்போ நான் புத்தருக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த மகாயான பிரிவை உருவாக்குனதுக்கு அப்புறம் புத்தருடைய பள்ளிகள், புத்தருடைய அந்த விகாரங்கள் என்ன பண்ணாங்க, சிலையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தர்லாம் இல்ல புத்தருடைய சிலையை வச்சுக்கோம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. சிலை வழிபாடு புத்தர்கிட்டேருந்து வந்தது தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சில வேலைகள் செஞ்சாங்க. அதை கல்வி பணி, சமூக பணி இதெல்லாம் செஞ்சாங்க. அதை செய்யக்கூடியவர்களுக்கு பேரு போதிசத்துவர்கள். போதிசத்துவர்கள்னா வேற ஒன்றும் கிடையாது, இங்க இருக்கிற புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள். அவங்க பேர் தான் போதிசத்துவர்கள். இதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்துல போதிசத்துவர் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு.
ஆனால் இவங்க சொல்கிற போதிசத்துவர்கள் வேறு, அங்கே இருந்த போதிசத்துவர்கள் வேறு. இது புரோகிதமாக வந்து மாற்றிட்டாங்க. அதை மாற்றினதுக்கு பிறகு இதை பார்த்ததுக்கு பிறகு குப்தர்கள் காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, சரி இந்த புராண கதைகளில் இருக்குல்ல இவங்களுக்கான சிலைகளை நம்ம உருவாக்குவோமே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த சிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. புத்த மதத்தை காப்பி அடித்து தான் அதை பண்ணுறாங்க. அதுவரையிலும் வந்து சிலை வழிபாடுங்கிறத அவங்க வந்து பேசவே இல்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. ஓ, அது பௌத்தம் அழிவதும் இவர்கள் சிலை கடவுள் வணக்கத்துக்கு போவதும் ஒன்னா இருக்கு. அந்த சிலை வணக்கத்துக்குள்ள போறதும் ஒன்னா இருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பௌத்தத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, புத்தருக்கு சிலை வைக்கிறாங்க, அது அப்படியே பழக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் ஏன் புத்தர் சிலை ஆனாலும் நம்ம சிலையவே அந்த நம்மகிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட கடவுளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த புராணங்களை வந்து தொகுத்து எடுத்து எழுதிட்டு அதை புராணங்களை மாத்துறாங்க. புராணங்களை மாத்தினா அதெல்லாம் 18 புராணங்கள் சொல்லுவாங்க. இந்த 18 புராணங்களை சொல்லிட்டு அதை மாத்திட்டு எழுதுனதுக்கு பிறகு எந்தெந்த புராணங்கள்லாம் எழுதினாங்களோ அதையெல்லாம் வந்து சிலைகளை வடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. புத்தருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா புத்தருக்கு பதிலாக இந்த சிலைகளை வடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்பதான் வந்து உங்களுக்கு இந்த புராண காலமே வருது. அதுக்கப்புறம் தான் அந்த சிலை வழிபாடு வணக்க வழிபாடு எல்லாம் வருது. அப்போ கூட சிவனை வணங்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அவங்க ஒத்துக்கவே இல்லை. சிவனை சிவ வழிபாடுங்கிறது ஆரியர்களுக்கு தொடர்பு இல்லை. தமிழை தனியா சிவ வழிபாடு நடத்திட்டு இருக்கிறான். ஓகே, ஆரியர்களுக்கும் சிவனுக்கும் தொடர்பு இல்லை. சரி, அவங்க வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க சிவனை. தெற்கு தட்சின்னா தெற்கு, தக்ஷின் அப்படிங்கிறது தெற்கின் கடவுள்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கடவுளை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரிக்வேதத்துல சிவனை வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க, விஜின தேவருங்கிற பேர்ல. ஆதாரமே இருக்கு புராண காலத்துல. அதாவது பிறப்புறுப்பை வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. விஜின தேவர் லிங்க வழிபாடுங்கிறத அப்படிதான் சொல்லியிருக்காங்க. லிங்க வழிபாடு தான் சிவ வழிபாடு. ஆரம்பத்துல சிவனுக்கு உருவம்லாம் கிடையாது. லிங்கம் வந்து சிவலிங்கம் அப்படிங்கிற பேர்ல தான் லிங்க வழிபாடு தான் இருந்துச்சு. அதை தான் சிவ வழிபாடா வந்து பிற்காலத்துல பரிணாமம் அடைஞ்சது. ஆனா அந்த லிங்க வழிபாட்டையே வந்து ரிக்வேதத்துல வந்து அவங்க கேலி பண்ணியிருப்பாங்க. விஜின தேவர் அப்படிங்கிற பேர்ல வந்து கேலி பண்ணதா வந்து அந்த இதெல்லாம் இருக்கு, ரிக்வேதத்துல இருக்கு, அதை பத்தி இருக்கு. அப்ப அந்த கடவுள்கள்லாம் அவங்க ஒத்துக்கல. தெற்கின் கடவுள் தான் சொல்றாங்க, தட்சிணாமூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. அந்த தக்ஷின்ங்கிற வார்த்தை தான் வந்து இங்கிலீஷ்கான டெக்கானா மாத்தணும். அதுக்கப்புறம் திரும்ப தமிழ் படுத்தி தக்கானம்னு சொன்னாங்க. இந்த தக்காணம் அப்படிங்கிறது தென்னிந்தியா. அப்ப இந்த கடவுளை வந்து இந்த எந்த காலத்திலயும் அவங்க ஒத்துக்கல, தெற்கின் கடவுள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா வட இந்தியாவிலும் சிவ வழிபாடு இருந்திருக்கு. இன்னமும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராமாயணத்தை வந்து எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ராவணனுக்கும் அங்க சிலை வச்சு வணங்குற வழக்கம் வட இந்தியாவில் இன்னைக்கும் இருக்கு. அந்த ராவணன் வேற, நம்ம தமிழ் ராவணன் வேற அப்படியா? இல்ல, ராவணன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராவணன் வந்து தமிழ் நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு மன்னன் தானே தவிர அவன் வந்து தமிழ்னா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அசுரன் வேற அரக்கன் வேறங்கிறாங்க. ஆமா, அசுரர்கள் வந்து வேதம் படித்தவர்கள், வேதம் படிக்கிறவங்க ஆரியர்கள் தான். ஆரியர்கள்ல அது ஒரு பிரிவா, அரக்கர் தான் தமிழர், அரக்கர்கள் மட்டும்தான் தமிழர்கள். அசுரர்கள் வந்து அசுரர்கள் சுரர்கள் அப்படின்னு சொன்னா சுராபானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுராபானத்தை குடிக்க அந்த தகுதி படைத்தவர்கள் தான் சுரர்கள். அசுரர்கள் அல்லாதவர்கள் அசுரர்கள். அதுதான் சோமபானம் சுராபானம் சொல்லுவாங்க. அது ராகுல சாங்கிரியன் தெளிவாக சொல்றாரு. சுராபானங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அது கஞ்சாவில இருந்து கிடைக்கிற ஒரு பொருள் தான் அப்படிங்கிறாரு. அது ஒரு போதை வஸ்து, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அம்பேத்கர் பதிவு பண்றாரு. இந்த சோமபானம் சுராபானம்ங்கிற ரெண்டுமே வந்து இன்னைக்கு இருக்கிற சாராயம் மாதிரி. ஆனா இதை குடிக்கிறதுக்கு ஒரு தகுதி உள்ளவங்க தான் குடிக்கணும், இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அதை குடித்ததுனாலதான் உங்களுக்கு சுரர்கள் அசுரர்கள்ங்கிற பேரே வந்துச்சு. அதை குடிக்க கூடாத தகுதி படைத்தவர்கள், தகுதி உள்ளவர்கள் அப்படின்லாம் வந்தாங்க. இந்த புராண காலத்துக்கு பிறகுதான் இந்த கடவுள்கள் எல்லாம் வந்துச்சு. இப்ப இந்த புராண காலத்துல வந்து 18 புராணங்கள் சொல்லுவாங்க. 18 புராணங்கள்ல பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம் நிறைய புராணங்கள் இருக்கு. அதுல சிவனையும் பிற்காலத்துல சேர்த்தாங்க. அதுல ஸ்கந்த புராணம்னு ஒண்ணு வருது. ஆனா இந்த முருகன் வேற, அந்த ஸ்கந்தன் வேற. இந்த புராண காலத்துல கடவுள் உருவாயாச்சு. அந்த புத்தர் சிலையெல்லாம் கடவுள் சிலையா மாறி அது படிப்படியா வருது. அதுக்கப்புறம் 18 புராணங்கள் உருவாக்க 18 புராணங்கள் வருது. அதை வகைப்படுத்துறதெல்லாம் 18 புராணங்கள்ல வகைப்படுத்துறதெல்லாம் பிற்காலத்துலதான். ஆனா புராணங்களுடைய தோற்றம் அங்கேயே ஆரம்பிக்குது. எங்க குப்தர்களுடைய காலத்துல, குப்தருடைய வீழ்ச்சியிலிருந்தே தொடங்குது. குப்தர்கள் காலம், பௌத்தத்தோட வீழ்ச்சி தானே, பௌத்தத்தோட வீழ்ச்சி. அதுல மகாயானம் உருவாகுது. மகாயானத்துல சிலைகளை வைக்கிறாங்க. அந்த சிலைகளை பார்த்து அதுக்கு பின்னாடி வந்த குப்தர்கள் காலத்துல அதை வந்து புராணங்களா மாத்துறாங்க. அந்த புராண கடவுள்களுக்கு வந்து சிலைகள் வைக்கிறாங்க. இப்படி வந்து அந்த படிப்படியா வருது. இதனுடைய தொடர்ச்சி அப்படியே வரும்போது அந்த 18 புராணங்கள் வருது. இன்னைக்கு வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கு முருகனை பத்திய ஸ்கந்த புராணம்ங்கிறது அங்க உருவாகுது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்கந்தன் அப்படிங்கிறது வேற, முருகன்ங்கிறது வேற. திருமுருகாற்றுப்படையில உள்ள முருகன் வேற. ஏன்னா இது வந்து தமிழ் கடவுள், தமிழ் நிலப்பரப்பனுடைய வேடனா தான் சொல்றாங்க. வேலனே வேற, வேலன் வேற, முருகன் வேற. வேலன் வந்து அந்த
வெறியாட்டம் ஆடக்கூடியதான், குறி சொல்லக்கூடியவன் தான் வேலன். வேலனும் முருகனும் ஒன்றும் கிடையாது. இப்படி அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் மெர்ஜ் பண்றதெல்லாம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வருது. அது வேற. அது வரையிலும் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் இங்கே வந்து விநாயகர் கடவுள் கிடையாது. விநாயகர் கடவுள் கிடையாது. புராணங்கள்லயே விநாயகருக்கு வந்து பெரிய கடவுள் இதெல்லாம் கிடையாது. விநாயகருங்கிற கடவுள் இன்னைக்கு தூக்கி பிடிச்சாலும் கூட ஆக்சுவலா விநாயகருங்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பேசிக்கான கதை ஒண்ணு உண்டு. விநாயகர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கணபதின்னு சொல்லுவாங்க வந்து வடமொழியில. கணம்னா வந்து எத்தனிக் குரூப், கூட்டம். கணம்னா கூட்டம். அதனுடைய தலைவரை தான் கணபதின்னு சொல்றது. அதே மாதிரி விநாயகன் அப்படிங்கிறதுக்கும் அதே தான் பொருள். வீனா சிறந்தன்னு அர்த்தம், நாயகன்னா தலைவன் அர்த்தம். விக்னேஸ்வரன்ங்கிறதுக்கும் அதுதான் பொருள். வி சிறந்த, கண ஈஸ்வரன், விக்னேஸ்வரன். இப்போ எல்லாமே ஒரே பொருள் தான். கணபதிங்கிறது, விக்னேஸ்வரனுங்கிறது, விநாயகன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பொருள் தான். அதாவது வந்து இனக்குழுக்களா இருந்த போது அதனுடைய தலைவர்களா இருந்தவங்கள தான் கணபதின்னு சொல்றது தவிர அது கடவுள் கிடையாது. பிற்காலத்தை தான் அந்த கடவுளை ஆக்குறாங்க. அந்த யானை முகம்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில். ஆமாம், அது பின்னாடி வாதாபி கணேசன் அந்த இதெல்லாம் பின்னாடி. வாதாபி தான் முதல் பிள்ளையர் சிலை. நாகப்பட்டினத்தில் இருக்கு அந்த சிலை, இன்னமும் இருக்குது. வாதாபி கடவுள் கணபதினு சொல்லுவாங்க. அதுதான் 7ஆம் நூற்றாண்டு. அது பல்லவர் காலத்தில் அங்கிருந்து வந்ததா சொல்லுவாங்க. பல்லவர் காலத்தில் வந்தது. பரஞ்சோதி தான் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகுதான் அந்த விநாயகர் சிலை வருது. அந்த விநாயகர் சிலை வந்ததுக்கு பிறகுதான் முருகனுக்கு அண்ணன்ங்கிற கதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து முதல் நூற்றாண்டுலயே திருமுருகாற்றுப்படை இருக்கு, முருகன் வழிபாடு, முருகனுக்கு பிறகுதான் அண்ணன் பிள்ளையார கண்டுபிடிக்கிறாங்க, பிள்ளையார் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு வந்து வள்ளிங்கிற மனைவி இருக்கும்போது தெய்வ யானைங்கிறத பிராமணனை வந்து அப்பவே கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பிராமின். தெய்வ யானைங்கிறது பிராமின். தெய்வ யானை ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன கதைன்னு சொன்னா சுப்பிரமணியனுடைய மனைவி தெய்வ யானை. சுப்பிரமணியன்கிறது வந்து சுப்பிரமணியன். சூன்னா அழகானன்னு அர்த்தம், பிரம்மண்யன்னா பிராமணன் அர்த்தம். அழகான பிராமணன்கிறது தான். இப்ப தமிழன் எப்படி அழகான பிராமணனா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி யாரும் கேட்கல. சுப்பிரமணியனும் தமிழ் முருகனும் ஒண்ணுங்கிறாங்க. அந்த முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா சுப்பிரமணியன்னா அழகான பிராமணன் அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு தமிழன் எப்படி அழகான பிராமணன் ஆக முடியுங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அப்படிதான் வந்து புகுத்துறாங்க. புகுத்துனதுக்கு அப்புறம் அது வந்து வள்ளியை வந்து 2ஆம் தரமாக்கி ஒரு சினிமா பாட்டே வரும், தெய்வனை சக்காலத்தி வள்ளி குரத்தின்னு. தெய்வ யானைக்கு சக்காலத்தி ஆக்குறாங்க, 2ஆம் தரம் ஆக்கிறாங்க. உண்மையான மனைவியை 2ஆம் தரமாக்கி இடையில வந்தது வந்து இதாக்கி அப்படி கொண்டு வந்துறாங்க. அப்படி வரலாறு முழுக்க வந்து இது வந்து இவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு கட்டத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே புரோகிதம் போயிடுச்சு. இல்ல, ஸ்கந்தன் அப்படிங்கிறது வடநாட்டு கடவுள் தான். வடநாட்டு கடவுள் தான். இங்க ஆல்ரெடி கந்தன் இருக்கு. கந்தன்கிற வார்த்தை இங்க தமிழ்ல இருக்கா என்னங்கிறது சரி. ஸ்கந்தன் அவங்க உருவாக்குனது. ஸ்கந்த புராணம்னே ஒண்ணு இருக்கு. அந்த புராணத்தை இதையும் இணைச்சாங்க. இங்க உள்ள நம்ம முருகனையும் இணைச்சு இப்படி ஒரு கடவுள் உருவாக்கினாங்க. ஒரே முருகனுக்கு 2 மனைவி ஆக்கி முருகனுடைய பேரையும் மாத்தி இதை வந்து பிராமண கடவுளா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் பூணூல் போட்டாங்க. இது எல்லாமே பிற்காலத்தில் வருது. கொஞ்சம் கொஞ்சமா இது எந்த காலனே தெரியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா செஞ்ச வேலை இது. இப்ப வந்து எங்களுடைய இப்ப வந்து புராணம் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா புராணங்கிறது அது வேற, அதனுடைய பேர் வேற, அந்த கடவுள் வேற, அதனுடைய தன்மை வேற, எல்லாமே வேற. இது வந்து இந்த மக்களுடைய மலை சார்ந்த மக்களுடைய கடவுள். அது கடவுள் அப்படிங்கிறத விட அந்த சமூகத்தினுடைய தலைவன் தான் முருகன். ஆமா, அதுக்காக தான் அந்த வேலு வில்லு எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிறது எல்லாம் வேலோடல் இருப்பதெல்லாம் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படை தெளிவா சொல்லுது. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க, வந்து எங்களுடைய கடவுளை அவமானப்படுத்துறாங்கட்டு. ஆனா திருமுருகாற்றுப்படையில வந்து மறி அறுத்து அப்படின்னு தான் வருது. ஆட்டுக்கறி அறுத்து தான் உங்களுக்கு படையலே பண்ணியிருக்காங்க. மறி அறுத்துங்கிற வார்த்தையே வருது. ஆட்டுக்கறி இல்லாம உங்களுக்கு படையலே பண்ணக்கூடாது. ஆக இவங்க வந்து போக போக இன்னும் ஒன்றும் இதுல சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப இங்க வந்து நாங்க சைவர்கள் எல்லாமே வந்து நாங்க வந்து பிராமணர்கள், நாங்க வந்து இந்து மதம் சைவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப வந்து புத்தருடைய காலத்துக்கு பிறகுதான் வருது. புத்தருடைய தாக்கத்தால தான் இவங்க இந்த சைவமாவே மாறுறாங்க. யாகங்களுக்கு எதிரா, வேள்விகளுக்கு எதிரா, விலங்கு பலியிடலுக்கு எதிரா சைவமா மாறுறாங்க. அப்படி சைவமா மாறினதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மற்றவங்களோட நாங்க மேலானவர்கள் இதுலயும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்க கடவுளுக்கு வந்து சைவம் தான், நீங்க வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிற்காலத்துல இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுலயும் வந்து பௌத்தர்களை முழுமையா வந்து பின்பற்றக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து தலித்துக்கள் இருந்தாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள். அம்பேத்கர் அதான் சொல்றாரு. அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இறந்த மாடுகளை சாப்பிடலாம், இறந்த விலங்குகளை சாப்பிடலான்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து புத்த மதத்துல உண்டு. அப்ப 4 வருடம் வந்துருச்சு.
தலித்துகள் நீங்க சொன்னீங்கன்னா 4 வர்ணம் வந்து 5வது வர்ணம் வந்துருச்சு. வந்துருச்சு. அந்த காலகட்டம். அதான் வர்ணம் அதாவது புராண காலத்தில் 4 வர்ணம் வந்து இருந்துச்சு. அதான் உங்களுக்கு வந்து ரிக்வேதத்தினுடைய கடைசி இதுலயே நம்ம ஏற்கனவே புருஷ சுத்தம் வந்துருச்சு. மகாபாரதத்துல பகவத்கீதை சேர்த்துட்டாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மனுஸ்மிருதி வருது, அதுக்கான சட்டங்களையும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது வேத காலத்துக்கு புராண காலத்துல வந்து 4 வர்ணம் இருக்கு. 4 வர்ணம் இருக்கும்போது தான் புராண காலம் வந்து ரொம்ப பிற்காலத்துல தான் இது வருது. புராண காலத்துல ஜாதிகள் பிரிஞ்சிடுச்சு, ஜாதிகள் வந்து கலப்பு ஜாதிகளும் வந்துருச்சு, நிறைய ஜாதிகள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குப்தருடைய காலத்துல தான் இந்த புராணங்கள் வருது. இப்ப ஜாதிக்கு இது இல்லாம, இந்த கடவுள்கள் இல்லாம ஒவ்வொரு குலங்களுக்கும் ஒரு கடவுள் வந்து குலதெய்வம் அப்படிங்கிற பேர்ல இன்னமும் இருக்கு. இதெல்லாம் தமிழர்களுடையதுதான். அது ஆரியர்களுக்கு அவங்க சம்பந்தம் கிடையாது. இவன் தனியா தன்னுடைய முன்னோர்களை வணங்கிட்டு தமிழ இருந்திருக்கிறான். இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, வைணவ கடவுள்கள் எல்லாமே வந்து ஆரியர்களுடைய கடவுள். பெருமாள் திருமால் எல்லாமே. ஓகே. சிவன் எல்லாம் நம்ம தமிழர்களுடைய கடவுள். 2 விதமா வந்து கடவுளை வந்து பிரிக்கலாம். விஷ்ணு எப்போ உருவானாரு? சிவன் நம்ம தமிழர்னு சொல்லிட்டீங்க, ஸ்கந்தனா அவங்க உருவாக்கிட்டாங்கிறீங்க. பிள்ளையாரு பிற்காலத்துல உருவானது. விஷ்ணு எப்போ உருவானாரு? அதாவது விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ரிக்வேதத்துல இருக்கு. கடவுளா இல்ல, ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுடைய கடவுள். அதாவது நாமம் போடக்கூடியது எல்லாமே உங்களுடைய கடவுள் தான். ஆரம்ப காலத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வந்து அகத்தியர் காலத்திலேயே இங்க வந்து பிராமணர்கள் வந்து அகத்தியர் வந்தாரு, அவர் கூட கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அப்படி ஆரம்ப காலத்துல வந்தவங்க தமிழ்நாட்டுல வந்து தங்கி இங்க இருக்கிற வந்து இந்த கலாச்சாரம், இந்த கடவுள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இவங்களே தங்கிட்டாங்க. அவங்கதான் தமிழ் பிராமணர்கள். அவங்களும் பிராமணர்கள் தான், இருந்தாலும் இந்த சிவனை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. சிவபிராமணர், தமிழ் பிராமணர்னு சொல்லுவாங்களா, அந்த காலகட்டத்தில் வந்தவங்க. அதுக்கப்புறம் கிபி 10ஆம் நூற்றாண்டுல ஒரு காலகட்டங்கள்ல தெக்க வந்து இங்க உள்ள கல்ச்சருக்கு ஏத்தாலும் அடாப்ட் ஆயிட்டாங்க. அது ஆரம்ப காலத்துல வந்தவங்க, அகத்தியர் காலத்திலே வந்தவங்க. அவங்க தங்களை தமிழர்கள்னே சொல்லிக்கிட்டாங்க, தமிழ் மொழியை ஏத்துக்கிட்டாங்க, தமிழ் கடவுள்களையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சிவன்ங்கிற மாதிரி சிவன், அதான் சிவ வழிபாட அந்த சிவபிராமணர்கள்னே சொல்லிக்குவாங்க. ஆரம்ப காலத்துல வந்தவங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு, பல்லவர்கள் காலம் அதனுடைய தொடர்ச்சியா சோழர்கள் காலம் வருது. இந்த காலத்துல வந்தவங்க இந்த கடவுள்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை மட்டுமே நாங்க வந்து வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வைணவம் வருது. இங்க வைணவம் வந்து அந்த காலகட்டங்களில் தான் வருது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வைணவம் பத்தியான இதெல்லாம் இங்க இருக்க தவிர அந்த அளவுக்கு பெருசா வந்து இங்க வந்து வைணவ கடவுள் இதெல்லாம் கிடையாது. 2வது, இந்த நாயக்கர்கள் காலத்துல தான் வந்து வைணவமும் சைவம் ரெண்டும் ஒன்னா கலக்கிறதுக்கான கதைகள், கட்டுக்கதைகள்லாம் இங்க உருவாக்குனது. சிவன் வந்து அதாவது வந்து மதுரையில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா மீனாட்சியினுடைய கதை. மீனாட்சி கல்யாணம் நடக்கும். மீனாட்சிங்கிறது யாருன்னு சொன்னா வந்து கள்ளழகருடைய தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி. கள்ளழகர் வந்து வைணவ கடவுள். அழகர் வந்து வைணவ கடவுள். இவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரியான கதைகளை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதான். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மீனாட்சி அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. மீனாட்சிங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது. இது வந்து நாயக்கர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது. அதுவரையும் மீனாட்சி கிடையாது. மீனாட்சினா பார்வதி தானே? பார்வதி தான். அது வந்து ஆனா மீனாட்சிங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது. மீனாட்சின்னு எழுதுவாங்க. அதை இப்பதான் தமிழ்ல மீனாட்சின்னு சொல்றாங்க. மீனாட்சிங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. மீனாட்சி, பார்வதிங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கலாம். அது எனக்கு அது தெரியல. பட் வந்து மீனாட்சிங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது. அந்த கோயிலுடைய பேர் வந்து திருக்காம கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். அதுதான் அந்த கோயிலுடைய பேர். 7ஆம் நூற்றாண்டு வரையிலுமே அதான். மதுரையில திருக்காம கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். நாயக்கர் காலத்துல தான் மீனாட்சி அம்மன். மீனாட்சி கடைசி வந்து அரசி பேரு மீனாட்சி. அவங்க பேர் தான் அதுக்கு மாத்தி வைக்கிறாங்க. நாயக்கர் மீனாட்சிங்கிற பேரு முதல்ல தமிழ்ல எதுல வருதுன்னு சொன்னா, குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ்ங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுவும் அவர் சொந்தமா எழுதல, நாயக்கர்களுடைய இதுல வந்து நீங்க எழுதுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால அவர் எழுதி கொடுக்குறாரு. மீனாட்சி வைணவம் தான். மீனாட்சிங்கிறது வைணவம். அவங்க தான். அதனால தான் இவங்க வந்து நாயக்கர்கள் காலத்துல தான் உருவானது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இது கடவுள் வழிபாடு இப்படிலாம் வந்தது. ஆனா வந்து ஆதிக்கம்ங்கிறது எப்போதுமே வந்து நிரந்தரமா ஆதிக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. யாரு நானே ஒரு நாளைக்கு கோயில் கட்டினாலும் அதுக்குள்ளார அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப எல்லா சிவன் கோயில்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க, எல்லா முருகன் கோயில்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாமே தமிழர்களுடைய கடவுள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற வந்து குலதெய்வம்னு சொல்லக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிற கிராம தேவதைகளுடைய கோயில்கள்ல கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய பார்ப்பனர்கள். ஏன்னா இப்ப இவங்க பார்ப்பனர்களை வச்சு இப்ப புரோகிதம் பண்ணா கௌரவம் இவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயனார் கோயில கூட போயிடுறாங்களா? ஆமா. இவங்க ஐயனாரே ஆரிய எதிர்ப்பு கடவுள் தானே.
சமண கடவுள். அதான் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப அதாவது கிராமத்துல வந்து மகமாயின்னு சொல்லுவாங்க. ஆமா, மகமாயி. மகமாயிங்கிறது ஆக்சுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தருடைய தாய். ஓ, மாயா. மகாமாயா. மகாமாயா, அதான் மகமாயி. ஓ, தாயி மகமாயின்னு பாட்டே இருக்கேன். மகாமாயாங்கிறதா அவங்க மகமாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகாமாயி தான் மகமாயி கடவுளா மாறிடுச்சு. மகமாயி கடவுளா மாறிட்டு அது வந்து அந்த மக்களுடைய கடவுள். அது இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க ஊர்லயே பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இன்னமும் இருக்கு. அங்க தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அது புத்தர் சிலைன்னு தெரியல. விருத்தாசலம் தாலுகா ஆபீஸும் பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு. பௌத்த சிலைகள் வந்து இங்க எங்க எல்லா இடங்கள்லயும் இருந்துச்சு. புத்த விகாரம் வந்து மிகப்பெரிய புத்த விகாரம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்துச்சு. காஞ்சிபுரம் சங்கர மட்டத்துல நிறைய புத்தர் சிலைகள் எடுத்ததா அருணன் புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. ஆமா, இப்ப இந்த பௌத்தம் எங்க போச்சு? யாருமே இங்க பௌத்தர்கள் இல்லைன்னா சிலை மட்டும் எப்படி வந்துச்சு? இன்னொன்னு தெரியுங்களா, இங்க சமண மதமும் இருந்துச்சு. இன்னைக்கு சைவ ஆசீவகம் இருந்ததுங்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் பிரிவுகள்லாம் நிறைய இருந்துச்சு. மெயினா வந்து 2 தான், பௌத்தம் சமணம். இந்தியா முழுவதும் இருந்தது பௌத்தமும் சமணமும் தான் இருந்துச்சு. அந்த பௌத்தமும் சமணமும்ல பௌத்தம் வந்து இந்தியா முழுவதும் இருந்துச்சு. இந்தியா முழுவதும் பௌத்தத்துல இருந்தவங்கள்ல பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அம்பேத்கர் சொல்றாரு சாதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். சாதி நீக்கம், அதாவது அவங்க வந்து புறஜாதிகள் சொல்லுவாங்க. அதாவது அவுட்காஸ்ட், பஞ்சமர்கள், அந்திஜியாக்கள் சொல்லுவாங்க. அந்திஜியாக்கள்னா என்னன்னு சொன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா 4 வருடங்களுக்கும் வெளியில் உள்ளவர்கள், அதாவது ஊருக்கு வெளியில் கிடையாது, 4 வருடங்களுக்கும் வெளியில் உள்ளவர்கள் தான் வந்து அந்தியஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இது வந்து ஏத்துக்கவே இல்லை. 1911 இருந்து 1891 இருந்து 1911 வரலுக்குமான காலகட்டங்கள்ல 4 முறை வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, சென்சஸ் எடுத்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல தான் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களோட சேர்க்கப்பட்டாங்க. அது வரைக்கும் அவங்க இல்லை, இதுல இல்லை. இப்ப ஏன் சேர்க்கப்பட்டாங்கன்னா இந்துக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம ஒரு எண்ணிக்கை அதிகமா சேர்த்தாங்க. இவங்களுக்கும் வந்து அவங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் இருந்துச்சு. அவங்க வந்து ஏன் அதனாலதான் அவங்க வந்து இந்துக்கள் வந்து சாதி இந்துக்கள்ங்கிற பேரே அதனாலதான் வந்துச்சுங்கிறாங்க. இப்போ அட்ராசிட்டி ஆக்டை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அது கம்யூனிஸ்டர்கள் அந்த சொல்லி மற்றவங்க ஜாதி இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைங்குவாங்க. இப்போ சாதி இந்துக்கள்னா என்னன்னா, சாதி இந்துக்கள்னா அந்த 4 சாதிகள் உட்பட்டவர்கள் சாதி இந்துக்கள், கேஸ்ட் இந்துஸ். அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் வந்து சாதியற்ற இந்துக்கள். இப்போ சாதியற்ற இந்துக்கள்னா யாருன்னு சொன்னா இவங்க தான். இவங்களுடைய கடை அதான். இவங்க வந்து இறந்த மாடுகளை சாப்பிடக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏன் வந்துச்சுங்கிறத கூட அம்பேத்கர் சொல்றாரு. இவங்களுக்கு வந்து நிலம் கிடையாது, இவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, இவங்க வந்து உணவு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது கூட உங்களுக்கு வழி கிடையாது. அப்போ பௌத்தம் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. எப்படின்னா இறந்த விலங்குகளை வந்து நீங்கள் வந்து விலங்குகளை வந்து உணவுக்காக கொள்ளாதீங்க, ஆனால் அதுவாக இறந்து போயிட்டா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அதனால தான் இறந்த மாடுகளை, மாடு சாப்பிட்டதுனாலே அவங்க கீழ்ஜாதி கிடையாது, இறந்த மாடுகளை சாப்பிட்டதுனால தான் புலையர்கள். 2வது பறையர்கள்ல எல்லா ஜாதியும் வந்து மாடு சாப்பிட மாட்டாங்க. பறையர்கள்ல 80க்கும் மேற்பட்ட பிரிவு இருக்கு. வள்ளுவர் இருக்கிறாங்க, சாம்பவர் இருக்காங்க, தங்கலான் இருக்காங்க, கோழியர் இருக்காங்க. கோழியர் வந்து இந்தியா முழுவதும் அந்த கோழிங்கிற கேஸ்ட் வந்து வட இந்தியாவில் இருக்கு, அதனுடைய பிரிவு தான் இங்க இருக்கிறது. அவங்க வந்து நெசவு செய்யக்கூடியவர்கள். ஆக அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் இப்ப வந்து இது சாப்பிடுவாங்க, மாடு சாப்பிடுவாங்க. இன்னமும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, பறையர்கள்னா எல்லாரும் ஒரே. வள்ளுவர்னு ஒரு பிரிவு இருக்கு. வள்ளுவர் வந்து புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள். ஆமா, இல்ல அவர்கள் வந்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எப்படி பார்த்தாங்க? எதிர்த்தவர்கள் தான். பார்ப்பனர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் வந்து பறையர்கள். சென்சஸ்ல இருக்கு. 1911 சென்சஸ் எடுக்கும் போது பறையர்களை வகைப்படுத்தும் போது பார்ப்பனர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், பார்ப்பனர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாப்பம் கண்ணில் பட்டாலே வந்து எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே உண்டு. அதாவது எதுக்கு பாப்பா வந்து அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது? அவுட்காஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்கள், பறையர்கள், அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது? அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க பௌத்தர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராம தேவதைகளை வணங்கினாங்க. 7 கண்ணின்னு சொல்லிட்டு 7 செங்கலை நட்டு வச்சிருப்பாங்க. கன்னியம்மன் சொல்லிட்டு ஒரு கடவுள். அதே மாதிரி மாணிக்க நாச்சின்னு ஒரு கடவுள் வணங்குவாங்க. இந்த மாணிக்க நாச்சிக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. மாணிக்க நாச்சியர் யாருன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, பரசுராமன் சொல்லிட்டு ஒருத்தன் தான் இல்லையா. பரசுராமன் ஒரு முனிவன் இருந்தான். பரசுராமன் ஒரு முனிவன் இருந்தான். புராண திருவனந்தபுரம். ஆமா, அந்த பரசுராமனுடைய தாய் ஒருத்தவங்க இருந்தாங்க, ரேணுகா தேவின்னு பேரு. அவங்களுடைய தந்தை பேரு ஜமத்கனி. அவன் என்ன பண்றான், ஜமத்கனியினுடைய மனைவி வந்து ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறான். தண்ணி எடுக்க போகும்போது ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது காந்தரவன் வந்து ஆகாயத்துல பறந்து போயிட்டு இருக்கான். அவன் தண்ணியில அவனுடைய நிழல் வந்து கீழே பட்டுடுது. அதை பார்த்துடுறான். பார்த்தோன்னே இவருடைய கருப்பு போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் கணவன். ஓகே ஓகே. நேரா கூட பார்க்கல,
அவன் மேல பறந்து போறான், தண்ணியில உருவம் தெரியுது, அதை பார்த்ததுனால வந்து மனசு சங்கடப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகனை வச்சு கொன்னுறான், மகனை வச்சு கொல்றேன்னு சொல்றான். அவன் வந்து மகன் கொல்றதுக்காக வர்றான். அவன் தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு ஓடின போது ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண வந்து தாழ்த்தப்பட்டவங்களுடைய குடிசை இருக்கு, அதுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிறான். ஓகே ஓகே ஓகே. இவன் ஓடின உடனே இருட்டுல வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த அந்த வீட்டுல இருந்த அந்த பெண்ணை வெட்டி இருந்திருக்கான், இவங்க அம்மா வெட்டல. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவே வெட்டிட்டான், 2 பேரும் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தைகிட்ட போய் கேட்கறான், நான் நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டுட்டேன், நான் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். என்ன வரம்னு கேட்கணும்னா அவங்க வந்து திரும்ப உயிரோட ஆக்கணும், எங்க அம்மா வந்து உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு வரம் கொடுத்துட்றான். அவன் அங்கேருந்து வந்தவன் என்ன பண்ணிட்டான், அந்த தலையை எடுத்து வச்சதுல மாத்தி வச்சிடறான், அந்த தலையை அதுலயும் அதை வச்சிடறான். சரி. இப்ப அவங்க வந்து கீழ் ஜாதியே மேல் ஜாதிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா தலை ஒண்ணு உடம்பு ஒண்ணு, அதனால வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுட்டா அதான் மாணிக்க நாச்சியார். இன்னமும் வந்து தலித்துகள் அந்த சாமியை கும்பிட்டு கேரளாலயா எல்லா ஊர்லயும், தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயுமே இருக்கு அந்த சாமி. மாணிக்க நாச்சியாருங்கிறது இதுதான் வரலாறு. ஓஹோ. நீங்க எங்க ஒரு கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய சாமி என்னன்னா மாணிக்க நாச்சிங்குவாங்க. அது தெருவுல கூட இருக்காது, அது வயல். பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தினர் தான். ஆமாம். இன்னமும் அந்த கதை நடக்குது. அதுக்கு வந்து கோயிலே கிடையாது. அந்த இவங்க செய்வாங்கல்ல, மண்பானை செய்யறவங்கள்ட்ட போய் அந்த குயவர்கிட்ட அந்த இது மாதிரி செஞ்சு அந்த கூடம் மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதை செஞ்சு இவளோட உயரம் தான் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து கும்பிடுவாங்க. அது எங்கேயோ திடல்ல இருக்கும். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடல் அதிகமாக இருக்குது, எல்லாம் வயலாக தான் இருக்கும், சின்ன சின்ன முட்டா இருக்கும், அங்கே தான் வீடுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு இதில் வந்து அவங்க வச்சிருப்பாங்க, ஊருக்கு சம்மந்தம் இல்லாத வைக்கிறோம், இதுதான் அந்த வரலாறுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆக இவங்க கன்னின்னு சொல்லுவாங்க, 7 செங்கல்ல மட்டும்தான் நட்டு வச்சிருப்பாங்க, கோயில் இருக்காது. கன்னியம்மன்னு சொல்லுவாங்க, கன்னிகளை வணங்கக்கூடியது. இப்படிதான் உங்களுடைய வணக்க வழிபாடு இருந்துச்சு. இப்பதான் வந்து பிள்ளையார் கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நிறைய கட்டி கொடுக்குறாங்க, வெளில இருந்து ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுக்குறாங்க. இப்போ வந்து மைய நீரோட்டத்தில் நாங்கள் கலந்துட்டோம்னு சொல்லிவிட்டு நிறைய பண்றாங்க. ஆனா இப்பவும் வந்து அவங்க மற்ற கோயில்ல உள்ள நுழைய முடியாது, இப்போ மற்ற கோயில்ல நுழைய முடியாது. இதுக்காக என்ன பண்றாங்க, நீங்க ஏன் அங்க நுழைய போறீங்க, நீங்களே கட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லா கோயில் மாரியம்மன் கன்னியம்மன் அப்படின்லாம். ஆனா அவங்களுடைய கடவுள் ஆரம்ப காலத்துல நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததெல்லாம் ஒண்ணு கன்னியம்மன் வணங்குவாங்க, இல்லாட்டி மாணிக்க நாச்சி வணங்குவாங்க. இதுதான் உங்களுடைய கடவுள். இதை தாண்டி ஐயனார் அப்படிங்கறத வணக்க வழிபாடு அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஐயனார் வணங்குற வழிபாடுலாம் இருந்துச்சு. மற்ற கடவுள்களை வணங்குறதுங்கிறது நாகரிகமா நினைச்சுக்கிட்டு இவங்களே பண்ணி. அது இன்னைக்கு எல்லாம் போல அம்பேத்கர் போல செய்தல் மாதிரி. ஆமா, எல்லாருமே தங்களை பார்ப்பனரா நினைச்சுக்கிட்டு வைணவ கடவுள். என்னையே நான் பிறந்த போது என்ன பழனிக்கு தூக்கிட்டு போய் மொட்டை போட்டு தான் எனக்கு பேர் வச்சாங்க. அப்ப அது வந்து ஒரு நாங்க வந்து ஒரு முன்னேறிய வகுப்பு, நாங்களும் மற்றவங்களுக்கு சமமா. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. பார்ப்பனர் அல்லாத எல்லா சமுதாயமும் நாங்களும் பிராமின் மாதிரி தான் ஆமா அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமை இருக்கு. அம்பேத்கர் அதான் சொல்றாரு, இவ வந்து எல்லாருமே வந்து பிராமணர்கள் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு வந்து அந்த இதை வளர்த்து தாக்கம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து கடவுளுடைய உற்பத்திங்கிறது. இப்படிதான் நாளுக்கு நாள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கடவுள் மறுப்பாளனா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இதெல்லாம் இப்படிதான் நடக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேப்ப மரத்துல போயிட்டு ஒரு ஆணி அடிச்சு அதுல ஒரு பூவை சுத்திட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே சாமி உருவாயிடுச்சு. சாமி உருவாயிடுச்சு. ஒண்ணு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடவுளை உற்பத்தி பண்றதுக்கு பெரிய காரணங்கள்லாம் தேவையில்லை. ஒரு நுணா மரம் இருந்துச்சு, நுணா மரம் இருந்ததுன்னா நுணாப்பூ பூக்கும். நுணாப்பூவும் மல்லிகை பூவும் ஒரே மாதிரி நிறம், ஒரே மாதிரி நிறமா இருக்கும், ஒரே மாதிரி வாசனை வரும். நைட்டில் நடந்து போகும்போது அந்த வாசனை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேய் வருது, வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பொண்ணு வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை, இந்த ஹாலுஜினேஷன் சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பேய் இருக்கு, அங்கே ஒரு இது நடமாடுதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு கடவுள் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு அது உலகம் முழுவதும் மனிதர்கள் பழங்குடியினர் கடவுளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பார்ப்பனர்கள் கடவுளை உருவாக்குனதுக்கு அவங்க உருவாக்குனதுக்கான பின்னணி தான் இந்த புராணங்களை வந்து அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த எல்லா கடவுளையும் அதுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டாங்க. பழங்குடி கடவுள்கள் எல்லாத்தையும், தமிழ் கடவுள்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க. அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு ஒரு விஷயம், ஆதி காலத்துல இந்திய மண்ணுல வந்து நிறைய வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு. எதையெல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு வழிபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து அறியாமையா இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா வணக்க வழிபாடு ஆரம்ப காலத்துல இந்தியாவில் இருந்துச்சு. ஆனா அது வந்து கடவுளா இல்லை, கடவுள் வழிபாடா அல்லது மதமா, இயற்கை வழிபாடா இருந்தது, முன்னோர் வழிபாடு. அதுக்கு எந்த இங்க வழிபடுற சாமிக்கும் அங்க அந்த பக்கத்து ஊர்ல வழிபடுற சாமிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது.
கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஆய்வு இது. ஒரு இந்தியாவின் வரலாறாகவும் தமிழ்நாட்டினுடைய வரலாறாகவும் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டின் வரலாறாக முழுசாக எடுத்துக்க முடியலனாலும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பன மேலாதிக்கம் எப்படி வந்தது, இங்கே உள்ள தன்மைகளையும் பண்பு நலன்களையும் எப்படி தன்மையப்படுத்தி கொண்டது போன்ற பல்வேறு விஷயங்கள், கடவுள்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள், ஏன் பார்ப்பனர்களுக்கு கடவுள் தேவைப்பட்டார்கள், அதற்கு முன்பே கடவுள் நம்பிக்கையாளர்களாக தமிழர்கள் இருந்தது, சாதி நீக்கம் செய்யப்பட்ட சமுதாயம் எப்படி இருந்தது, அதையும் பிற்காலத்தில் எப்படி அவங்க தன்மையப்படுத்தினாங்க, இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு வரலாற்று ஆய்வாளராக அதன் அடிப்படையிலேருந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து ஆரிய எதிர்ப்பு பௌத்தம், ஆரிய எதிர்ப்பு சமணம், ஆரிய எதிர்ப்பு ஆசீவகம், இது மாதிரியான அமைப்புகள் எப்படி வந்தது, அது எப்படி பிற்காலத்தில் மாறி இருக்கு என்பது குறித்தும் நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை, நுட்பமான புள்ளிகளை மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.